விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். EEE College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. திரு ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறாரோடு பேசலாம். வணக்கம் திரு ஜெகதீஸ்வரன். வணக்கம். 28ஆம் தேதி நடந்த நிகழ்ச்சியில எதுவுமே பேசல திரு விஜய். மாணவர்கள் பிரச்சனைகள் தொடர்பாக, நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாகலாம் தேசிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு அப்படின்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. நேர்பட பேசு நிகழ்ச்சியில கூட நீங்க விருந்தினராக பங்கேற்றீங்க, அப்போதும் அது பேசப்பட்டது. அதற்கு பிறகான புரிதலோடு உள்வாங்கி இன்று பேசியிருக்கிறாரா திரு விஜய்? நிச்சயமாக நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கும் மற்ற சில விஷயங்கள் பேசப்பட்டது. இந்த போதைப் பொருள் விஷயங்கள் குறித்து பேசப்பட்டது. அதுக்கு ஒரு உறுதிமொழி தான் எடுக்க சொன்னார் அப்படிங்கிற பார்த்தோம். அன்னைக்கு நம்மளோட நேர்பட நிகழ்ச்சியில நீங்க கேட்ட இதே கேள்விக்கு நான் சொன்ன பதில் தான் இன்னைக்கு தலைவர் பிரதிபலிச்சிருக்காரு. நாங்கன்னா தலைவர் சொல்லிதான் நாங்க செய்யறோம். தலைவர் நான் சொல்லும் போது சொன்னேன், நீட் என்ற குறுகிய வட்டத்தில் பார்க்க வேண்டாம், நம்ம கல்விங்கிற ஒரு பெரிய விஷயமா பார்க்கலாம். ஏன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி பல சொதல்பல்கள் நடத்திட்டு இருக்காங்க. நெட் தள்ளி போயிருக்கு. பிஜி நீட் நடக்குமா நடக்கலையான்னு தெரியல, அது போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. என்டிஏ பயங்கர சொதப்பல இருக்கு. தலைவர் வெளியே போயிருக்காரு. புது தலைவர் கூட இல்லாம இன்சார்ஜா ஒருத்தர் போட்டிருக்காங்க. கல்விங்கிற கல்வி என்பது மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் என்ற பெரிய விஷயத்தை நோக்கி எங்கள் தலைவர் பேசுவார். அன்னைக்கு நான் சொன்னேன். நான் எல்லா ஊடகங்களும் இதான் பதிவு பண்ணேன், யூடியூப் தளங்களை தான் பதிவு பண்ணேன். தலைவர் அதான் செய்திருக்கார். தலைவருக்கு நிச்சயமாக தெரியும் இது முக்கியமான பிரச்சனை. இதை எவ்வாறு அணுக வேண்டும். நீட் என்பது சமூக அநீதி அப்படின்னு ஒரு வார்த்தையில அவர் அன்னைக்கு சொல்லி கடந்து போயிருக்கலாம். இல்லை, நீட்டு குறித்த ஒரு ஆழமான புரிதலுடன் மிக முக்கியமாக இன்னைக்கு பேன் நீட் எங்களோட முதல் கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆம், நீட் சமூக அநீதி, அது தமிழக மாணவர்களுக்கு, தமிழக மக்களுக்கு எதிரான ஒன்று. அதை நாங்கள் விளக்கு கேட்கின்றோம். அது நடக்கவே கூடாதுங்கிறதா எங்களுடைய முதல் விஷயம். ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷனா எல்லாரும் சொல்ற மாதிரி நீங்க கல்வியை மாநில பட்டியலை கொண்டு வருவதான ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். அதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறதும் ரெண்டாவது சொல்லிட்டேன். ஏன்னா இது நமக்கு தெரியும், நம்ம எமர்ஜென்சி காலத்துல இது மாற்றப்பட்டது. அதற்கு முன்னாடி கல்வி எந்த பட்டியல இருந்ததுங்கிறது எல்லாமே தெரியும். பொதுப்பட்டியல இருக்கின்ற இந்த பிரச்சனைனால என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தெரியும், ஒரு பொதுப்பட்டியல இருக்கின்ற ஒரு விஷயம் என்பது மாநிலத்திற்கும் மத்தியத்திற்கும் உள்ள அதிகாரம் என்று வரும் பொழுது இதுல மத்திய அரசாங்கம் என்ன சொல்றாங்களோ, ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்றாங்களோ அதுதான் உறுதி அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும் பொழுது நான் பெரியவன் நீ சின்னவன். நீங்க பாருங்களேன், வார்த்தை என்பது பொதுப்பட்டியல் சொல்லி சொல்றோம். பொது என்ற வார்த்தை என்பது பொதுவாகத்தான் இருக்க வேண்டும். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், பொது அப்படின்னு வந்த பிறகு இருவருக்குமான சம உரிமை என்பது இல்லை அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இல்ல இது ஒன்றிய அரசாங்கம் பெரியவர், அவர் என்ன சொல்றாரு அதை நம்ம கேட்டுக்குவோம். ஒரு பேரலல்ஸ் கவர்மெண்ட் இல்ல. அதுல திரு விஜய் பேசியது குறித்தும் கேள்விகள் இருக்கு. அதுல 2 கேள்விகள். 2017 மருத்துவ கனவோடு இருந்த மாணவி திருமிகு அனிதா தற்கொலை செய்துக்கிறாங்க. பெரும் அதிர்வலைகளை தமிழ்நாட்டில் அது ஏற்படுத்துது அந்த மரணம். திரு விஜய் போய் அவங்க குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல்லாம் சொல்றாரு. 2024 தான் கட்சி தொடங்குறாரு திரு விஜய். அப்ப 7 ஆண்டுகள் அவருக்கு நீட் பாதிப்பு குறித்தெல்லாம் ரொம்ப ஆழமாக தெரியும். ஆனா ஒரு கூட்டத்துல அவர் பேசல. அதற்கப்புறம் அது சர்ச்சையாகுது. சமூக வலைதளங்கள்ல, ஊடக நேர்காணல்கள்ல, விவாதங்கள்ல எல்லாம் கடும் அழுத்தம் வருது. ஏன் எதுவுமே பேசல நீட் குறித்து? ஏன்னா தேசிய பிரச்சனையா மாறி இருக்கு போன வாரத்துல அது. அதற்கு பிறகுதான் அவர் பேசுறாரு. அப்போ 7 வருடங்களாக உள்வாங்காத விஜய் ஒரு அழுத்தத்திற்கு பிறகு உள்வாங்கி நீட் தேர்வு பாதிப்பு குறித்து பேசுறாரா? இல்லங்க, அதாவது என்னைக்கு தங்கை அனிதா வீட்டிற்கு எங்களோட தலைவர் போய் வந்தாரோ அன்னைக்கே மிக தெளிவாக ஒரு மெசேஜ் சொல்லிட்டார். நீட் என்பது ஒரு சமூக அநீதி, அதுக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஒரு சமூக அநீதியால், அதாவதுங்க, நீட்டிற்கும் மற்ற தேர்வுகளுக்கும் உள்ள வேறுபாடு அல்லது சில எல்லா தற்கொலைகளும் தடுக்கப்பட வேண்டும், அதில் மாற்று கருத்தே இல்லை. சில நேரங்களில் பள்ளி படிப்பை சரியா தொடர முடியாத மாணவர்கள் இல்ல அதுல ஃபெயில் ஆகிற மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, செய்திகள் வரும். நமக்கு மன வருத்தமா இருக்கும். ஆனா நீட் எந்த அளவுக்கு அநீதினா, நான் என்னுடைய வகுப்புல முதல் மாணவி, என்னுடைய மாவட்டத்துல முதல் மாணவி, என்னுடைய ஏரியால முதல் மாணவி, நான் முதல் மாணவியாக இருந்தும் நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அநீதி. அது ஒரு கொலை இல்லையா? அதை தான் அவர் கண்டித்து அன்றே அது விளம்பர நோக்கம் எதுவுமே இல்லை. நான் போய் இந்த ஒரு அநீதிக்கு எதிராக நான் இன்னைக்கு அவருடைய பேச்சை பாருங்க. அவர் ஒவ்வொரு விஷயமாக அடிக்கிட்டே வர்றார். முதல் விஷயம் என்பது நீட் என்பது நிச்சயமாக ஒழிக்கப்பட வேண்டும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நீங்க தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் அறிக்கை வரும்போது நீங்க பார்த்துக்கலாம், தமிழக வெற்றி கழகம் என்பது தமிழகம். இன்னொரு விஷயம் சொல்றாரு, ஒரு இடைக்கால தீர்வாக சிறப்பு பொதுப்பட்டியல் அப்படின்றாரு. அதுல என்ன கிளாரிபிகேஷன் தேவைப்படுதுன்னா, பொதுப்பட்டியல் அப்புறம் நேரடியாக அதை மாநில பட்டியலுக்கு மாத்துறதுங்கிறது 50 ஆண்டு காலமாக பேசிட்டு இருக்கிற சூழல்ல, இடைச்செருகலாக ஒரு சிறப்பு பொதுப்பட்டியல்னா அப்புறம் அதுல இருந்து மாத்துறதுக்கு இன்னும் ஒரு 50 வருஷம் ஆயிடாதா? மாநில பட்டியலுக்கு முதல்ல ஒரு ஆழமான பார்வை இருக்கின்ற காரணத்தினால் தான் அவர் சிந்தனை செலுத்துகிறார். நம்ம எல்லோருக்குமே தெரியும், பொதுவாக தமிழ்நாடு, தமிழ் சமூகம், தமிழக இருக்கிற கட்சிகள், பாஜக தவிர்த்த மற்ற எல்லா கட்சிகளும் இருக்கிற நிலைப்பாடு என்பது நீட்டை அபாலிஷ் பண்ணணும். நம்ம எல்லாருமே நீட்டிற்கு எதிரானவர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.
அடுத்ததாக நம்ம வைக்கிற லாங் டேர்ம் சொல்யூஷன், ஒரு நீண்ட கால செயல்முறை திட்டம் என்பது நான் பார்ப்பது கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். நம்ம பேசிட்டே தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா இப்போ நீங்க பாஜக நண்பர்கள் பேசும்போது சில கருத்துக்கள் நம்ம மாறுபட்டாலும் கிட்டத்தட்ட நீங்க 2009, 10, 11ஆம் ஆண்டுகளில் நீங்க திமுகவும் காங்கிரசும் எவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள், நீங்க வந்து எவ்வளவு அதிகார பகிர்வுல இருந்தாங்கிற பார்த்தோம். அப்பொழுதெல்லாம் வந்து மாநில உரிமைகள் குறித்து ஏன் உரக்க குரல் கொடுக்கவில்லை? ஏன் அப்ப வந்து மாநில பட்டியலுக்கு நீங்க போன அந்த 5 விஷயங்களை மறுபடியும் நீங்க மாநில பட்டியலுக்கு எடுத்துட்டு பொதுப்பட்டியலுக்கு போன அந்த 5 விஷயங்களையும் ஏன் நீங்க கொண்டு வரலாம் அப்படிங்கிற கேள்விகள் நிச்சயமாக இருக்கு. அது புரிந்து கொள்ள முடியுது. பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு மாத்தணும். எமர்ஜென்சி காலத்துல கல்வி வந்து பொதுப்பட்டியலுக்கு போயிடுச்சு. 50 ஆண்டு காலமா அங்க இருக்கு, மாத்தணும். அரசியலமைப்பு சட்டத்துல மாற்றம் கொண்டு வரணுங்கிறதெல்லாம் புரியுது. இந்த இடைக்கால பொதுப்பட்டியல்னு ஒரு வார்த்தை சொல்றாரு, அது ஒரு புரிதலற்ற, ஒரு தெளிவற்ற ஒரு பார்வையாக தெரியுதா? இல்ல அதுல ஏதாவது கூடுதல் புரிதலோட அதை அணுகிக் கொள்ளலாமான்னு கேட்கிறேன். இல்ல அதான் இப்போ என்ன கேட்டீங்கன்னா, இந்த விஷயம் நீங்க சொல்ற மாதிரி பேசிக்கொண்டே இருக்கிறோம். 50 வருடங்களாக பேசிக்கொண்டே இருக்கிறோம். நிரந்தர தீர்வு அதுதான் என்பதில் மாற்று கருத்தில்லை. மாநில உரிமைகள் பேசும் எல்லா கட்சிகளுக்கும் அதுதான் தீர்வு. ஆனா ஒரு சஜஷனாக, ஒரு இடைக்கால தீர்வாக தமிழக வெற்றிக் கழகம் முன்வைக்கின்ற விஷயம் இது. நீங்க தொடர்ச்சியா நம்ம ஒட்டுமொத்தமாக மாநில பட்டியலை இது கொண்டு வரணும் அப்படின்னா இவங்க தொடர்ச்சியா பேசிட்டே இருக்க போறாங்க. இல்ல வந்து நாங்க வேண்டாம் சொல்லி மறுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதை ஒரு இன்ட்ரீம் தீர்வா நீங்க பாருங்க. ஒரு சிறப்பு பொதுப்பட்டியல் என்பதை ஒன்றை உருவாக்குங்கள். அதில் கல்வியை மட்டும் கொண்டு வாருங்கள். அந்த கல்வியை கொண்டு வரும்போது சிறப்பு பொதுப்பட்டியல், நீங்க பொதுப்பட்டியலுக்கும் சிறப்பு பொதுப்பட்டியல் வேறுபாடுங்கிறது என்ன? நீங்க பொதுப்பட்டியல இப்ப இருக்கிற பிரச்சனை, ஒரு கான்ஃபிளிக்ட் வரும்போது, ஒரு யாருக்கு அதிகாரம் என்ற ஒரு கேள்வி எழும் பொழுது, இது வந்து ஒன்றிய அரசு தான் அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறது ஒரு விதியாக இருக்கின்றது. இந்த சிறப்பு பொதுப்பட்டியலில் அந்த உரிமையை சமமாக கொடுங்கள். மாநில பட்டியலுக்கு, மாநில கட்சிகளுக்கு, அதாவது மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையும் மத்திய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல மத்தியத்துக்கு கொடுக்க வேண்டிய உரிமையும் சேர்த்து கொடுங்க நம்ம சொல்றோம். அதாவது எங்க ஊர்ல இருக்கின்ற, எங்க தமிழகத்துல இருக்கின்ற கல்லூரிகளுக்கான எந்த தேர்வு முறை அவங்க எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கறத நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். உங்களோட சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எய்ம்ஸ் மாதிரியோ சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நீங்க உங்களோட முறை பின்பற்றுங்க. ஏன்னா இந்த கான்ஃபிளிக்ட்ல தான் பிரச்சனை தொடர்ச்சியா ஏற்பட்டே இருக்கு. அப்ப இதற்கு ஒரு நிரந்தர தீர்வாக, நின்று சொல்ற நிரந்தர தீர்வுல ஒரு இடைக்கால தீர்வாக தலைவர் முன்வைப்பது என்பது ஒரு சிறப்பு பொதுப்பட்டியலை இது கொண்டு வர முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கொண்டு வர முடியும். நீங்க ஒரு லார்ஜர் இஷ்யூல நீங்க பேசுறது, ஏன்னா இது மாதிரி நடந்திருக்கான்னு கேட்டா நிச்சயமா நடந்திருக்கு. இப்ப நீங்க நம்ம இடஒதுக்கீடு என்பது எல்லா மாநிலங்களும் 50% என்று இருக்கும்போது தமிழ்நாடு மட்டும்தான் 69% அமெண்ட்மெண்ட் போட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். புதிய யோசனையா தான் இருக்குது. சட்ட வல்லுநர்கள் தரப்புலையும் இதுல இருந்து கருத்துக்கள்லாம் தேவைப்படுது. சாத்தியமா அப்படின்றது, தேவையான்றதும் இன்னொரு அமர்வுலையும் பேசுவோம். நன்றி திரு ஜெகதீஸ்வரன், இணைப்புல வந்து உங்களோட கருத்துக்கள்லாம் பதிவு செய்ததுக்கு. நீட் தேர்வை ரத்து பண்ணணும்னு திரு விஜய் பேசியிருக்கிறாரு. பட்டியலின கிராமப்புற ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு எதிராக இருக்கு, மாநில பட்டியலுக்கு தான் கல்வியை மாற்றணுங்கிற பரிந்துரையெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அது குறித்து தான் விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவுல அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.